அனைவருக்கும் வணக்கம். Z transformல ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். Find Z of sin 80 and Z of cos 80. இதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயங்கள் தேவைப்படுது, நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். Z transformோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது given வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் n இருந்தால் நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ given f of n இருக்கணும். ஆனால் இந்த கொஸ்டினில் பாருங்கள் n இல்லை. ஓகே, இது என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ Z of f of n equal to summation n equal to 0 to infinity f of n z power minus n. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் f of z நம்ம சொல்கிறோம். இது கேபிட்டல் Z. கேபிட்டல் Z ரெப்ரசன்ட் Z டிரான்ஸ்ஃபார்ம். ஸ்மால் z வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ இந்த டெஃபினேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 8 பேசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருப்போம் ஏற்கனவே. அது முந்தின காணொலியில் இருக்கும், உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 8 ரிசல்ட்டை நான் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இதெல்லாம் இதுக்கப்புறம் வரும்போது இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்குன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Z டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அகைன் ப்ராப்பர்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏதாவது கொஷின் பேப்பரில் இதை ப்ரூஃப் கேட்டிருக்காங்கன்னா நான் அப்புறமா அடுத்த காணொலியில் போடுறேன். நான் எல்லாத்துலேயும் இப்போ 4 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே Z of f of n equal to f of z. ஓகே, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. Z டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. Z டிரான்ஸ்ஃபார்முக்குள்ளே அடிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன் ஆஃப் n இருக்குது, கூட ப்ராடக்ட்டில் கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துகிட்டு n இருக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு Z டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிக்கலாம். அது அடிஷன் இருந்தாலும் சரி, சப்ராக்ஷன் இருந்தாலும் சரி. இதே போல் தான் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் பண்ணுவோம், இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன் எல்லாத்துலேயும் பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் என்ன பேருனா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டின்னு பேர். ஸோ ஏன்ற கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு Z of f of n ப்ளஸ் பின்ற கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு Z of g of n. அகெயின் Z டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினேஷன் நம்ம n-க்கு தான் பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன் ஆஃப் n-க்கு. அதுக்கப்புறம் Z டிரான்ஸ்ஃபார்முக்குள்ள f of n இருக்குது, கூட ப்ராடக்ட் ஆஃப் a பவர் மைனஸ் n இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இங்கே ஜென்ரலாக இந்த a பவர் மைனஸ் என்ன விட்டுருங்க, Z of f of n ஆன்சர் வந்து f of z. அதில் இசட்டுக்கு பதிலாக a பவர் மைனஸ் n இருந்தால் az நம்ம போடணும். இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்கிறோம். சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டிலே அனதர் வெர்ஷன், இந்த a பவர் மைனஸ் n-க்கு பதிலாக a பவர் n இருந்துச்சுன்னா அப்போது இது a பவர் n விட்டுருங்க, Z of f of n வந்து f of z. அதில் இசட்டுக்கு பதிலாக z by a ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஏவோட பவர் ப்ளஸ் n இருந்துச்சுன்னா. ஓகே, அப்புறம் Z of n into f of n, ஃபங்க்ஷன் ஆஃப் என்னோட ப்ராடக்டில் n இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போது என்ன விட்டுட்டீங்கன்னா f of n, Z of f of n ரிசல்ட் வந்து f of z. ப்ராடக்ட்டில் n இருக்கிறதால அது ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு z பெறணும், கூட ப்ராடக்ட்டில் மைனஸ் z இருக்கும். இதுதான் அந்த 4 ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம Z டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் n இருக்கணும். ஆனால் நம்ம கொஷனில் t கேட்டிருக்காங்களே, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அது Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் f of t. ஸோ இப்போ t வரும்போது நம்ம இந்த டெஃபினேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், Z of f of t ஈக்குவல் டு Z of f of n கேபிட்டல் t. டீன்றது வந்து பீரியட் உங்களுக்கு. அப்போ ஸ்மால் டீன்றது வந்து nt. அப்போ n போட்டோன்னா இப்போ இங்கே n வந்துடுச்சு பாருங்கள். இப்போ n இருந்தாலே நம்ம Z டிரான்ஸ்ஃபார்ம் டெஃபினேஷன் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த 8 பேசிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ போட போகிற சம்மில். பட் எடுத்த உடனே நம்ம போட முடியாது, எப்படி போகிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்கிறது Z of sin 80 உள்ள t இருக்குது. அப்போ நம்ம அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் Z of f of t கடந்து அப்ளை பண்ண போகிறோம். பட் எடுத்த உடனே நம்ம அப்ளை பண்ண போகிறது இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் Z of a பவர் n என்ற ரிசல்ட் இருக்கும். என்ன ஆன்சர் இதுக்கு நமக்கு? டிரான்ஸ்ஃபர்மேஷன் Z by Z minus a. இந்த ரிசல்ட்டை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ Z டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் a பவர் n ஈக்குவல் டு Z divided by Z minus a. If denominatorல the mod Z வந்து greater than mod a-வா இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த a-க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த Euler's notation a equal to e power I theta. ஆக்சுவலாக e power I theta என்ன அர்த்தம் அப்படின்னா cos theta plus I sin theta. இதுதான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். e power I theta என்ன எக்ஸ்பென்ஷன்? cos theta plus I sin theta. ஓகே, அப்போ இந்த Z of a power n-க்கு பதிலாக ஏக்கு பதிலாக e பவர் I theta போட போகிறோம். ஸோ தேர்ஃபோர் a பவர் n என்ன வரும்னு பாருங்கள். a பவர் n ஈக்குவல் டு e பவர் I theta த ஹோல் பவர் n. அப்போ e பவர் I n theta. அப்போ e பவர் I theta cos theta ப்ளஸ் I sin theta. அப்போ e பவர் I n theta நமக்கு என்ன கிடைக்கும்? cos n theta ப்ளஸ் I into sin n theta. ஆக்சுவலாக இங்கே ஐன்றது வந்து இமேஜினரி யூனிட், ஐயோட வேல்யூ வந்து √-1. அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் வரும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், -1 இல்லைனா I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. ஓகே, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிசல்ட் இருக்குது இல்லையா, Z of a பவர் n ஈக்குவல் டு Z by Z minus a. அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ a பவர் n-க்கு பதிலாக இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 1 implies Z of a பவர் n-க்கு பதிலாக
cos n theta plus I sin n theta equal to right hand side z by z minus a இருக்கு இல்லையா? அப்போ ஏக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்? e power I theta சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட் ரெண்டுத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏக்கு பதிலாக e power I theta. இல்லைன்னா இங்கே டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? z by z minus of cos theta plus I sin theta. இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப்பை எழுதிக்கலாம். ஓகே ரைட். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஆகுதுன்னா டினாமினேட்டர் பாருங்கள் z by இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகலாம் இல்லையா? அப்போ z minus cos theta minus I into sin theta. இந்த z ட்ரான்ஸ்ஃபார்மில் எப்போல்லாம் நம்ம ஸ்மால் z பார்க்குறோமோ அது காம்ப்ளெக்ஸ் நம்பரை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ z வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது அது ஒரு நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த மைனஸ் ஐ இருக்குல்ல, இது ஐ இல்லாத டேர்ம் இருக்குது. ஆக்சுவலாக இசட்டுக்குள்ளே ஐ இருக்கிறது இது அண்டர்ஸ்டூட். பட் ஜென்ரலாக பார்க்கும்போது இசட் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா இங்கே தான் ஐ இருக்குது. அப்போது இந்த டினாமினேட்டரில் நமக்கு ஐ இல்லாத டேர்ம் வரணும் அப்படின்னா இதோட கான்ஜுகேட்டால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த குரூப் பண்ணும்போது எப்படி குரூப் பண்ணுறோம் அப்படின்னா இசட் பை இசட் மைனஸ் காஸ் தீட்டா minus I into sin theta. அப்போ இதனோட கான்ஜுகேட் சொல்லும்போது மைனஸ் ஐ வர இடத்துல ப்ளஸ் ஐ போட்டுட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ தான் வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாங்க? z minus cos theta plus I sin theta divided by z minus cos theta plus I sin theta. ஓகே, நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா z into ரெண்டு டேர்மாக இருந்தாலும் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணிக்கிறேன். z into z minus cos theta plus I z sin theta. டினாமினேட்டர் பாருங்கள், இது ஃபுல்லாக உங்களுக்கு இங்கே ரிசல்ட் சொல்லும்போது ஓகே நீங்கள் அல்ஜிப்ராவில் படிச்சிருப்பீங்க. a plus b into a minus b அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இது அல்ஜிப்ராவில். இதுவே வந்து காம்ப்ளெக்ஸ் வரும்போது a plus ib into a minus ib நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் i ஸ்கொயர் b ஸ்கொயர் வந்துடும். i ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஸோ இட் பிகம்ஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இனி இந்த ரிசல்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ டினாமினேட்டர் பாருங்கள், இது a மைனஸ் ib, இது a ப்ளஸ் ib. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் போடலாமா? அப்போ a ஸ்கொயர் சொல்லும்போது z மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ டினாமினேட்டரில் இங்கே அகைன் நம்ம a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வச்சு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு z into z மைனஸ் காஸ் தீட்டா plus I z into sin theta divided by a minus b the whole square போடுறோம் அப்படின்னா a square z square minus 2 into a into b. அப்போ 2 z cos theta plus b square, so cos square theta plus இங்கே ஏற்கனவே sin square theta இருக்குது. ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி ஆங்கிள் ரெண்டும் சேமாக இருக்குது இல்லையா? cos square theta plus sin square theta பதிலாக நம்ம ஒன்றுன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நியூமரேட்டில் இருக்கிறது z into z minus cos theta plus I z sin theta divided by z square minus 2 z cos theta plus 1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். z of cos n theta plus I sin theta. z of இது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் n, இது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் n, இது ஐன்றது கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது இருக்குது. அப்போ இங்கே லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது ரெண்டாக பிரித்து எழுதலாம். அப்போ z of cos n theta ஐன்ற கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டா z of sin n theta. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டரில் ஐ இல்லாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஒரு பார்ட்டு ப்ளஸ் ஐன்ட்டு அனதர் பார்ட். அப்போ ரெண்டு ஃப்ராக்ஷனை ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதுகிறோம். இப்போ z into z minus cos theta divided by z square minus 2 z cos theta plus 1 plus I into z sin theta divided by z square minus 2 z cos theta plus 1. ஓகே, ஸோ இது ரெண்டாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இதை நாம் என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 2ன்ட்டு நேம் பண்ணிக்க போகிறோம். இங்கே ப்ளஸ் ஐ இருக்கிற இடத்துக்கு பதிலாக மைனஸ் ஐ ரீப்ளேஸ் பண்ணால் இங்கே மைனஸ் வந்துடும், இங்கேயும் மைனஸ் வந்துடும். அதை செகண்ட் ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். இல்லை ஆக்சுவலாக ஐக்கு பதிலாக மைனஸ் ஐன்னு போடுறது சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணோம்? ஃபஸ்ட்டில் இப்போ ஐ தீட்டா ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புட் ஏ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஐ தீட்டா நம்ம போட போகிறோம். அப்போ ஏ பவர் என் நமக்கு என்னவா ஆகும்னு பாருங்கள். ஏ பவர் என் வந்து இ பவர் மைனஸ் ஐ என் தீட்டான்னு ஆகும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் காஸ் என் தீட்டா. இங்கே மைனஸ் ஐ வரும்போது மைனஸ் ஐ இன்ட்டு சைன் என் தீட்டான்னு வந்துடும். ஓகே, ஸோ அதே போல் இங்கே ஏ நமக்கு என்னென்னு வரும்னா காஸ் தீட்டா
minus I sin theta. ஓகே, அப்போ ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வந்துச்சு இல்லையா, முன்னாடி போட்ட மாதிரியே நம்ம ப்ரொசீட் பண்ணோன்னா இங்கே மைனஸ் ஐ வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாம் சிமிலர்லி அப்படின்னு போட்டு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இசட் ஆஃப் cos n theta minus I into z of, இந்த ஸ்டெப் எழுதிட்டு எழுதுங்கப்பா, sin n theta equal to z into z minus cos theta divided by z square minus 2z cos theta plus 1 minus I times z sin theta divided by z square minus 2z cos theta plus 1. இது equation 2 நாம் எடுத்துக்கிறோம். ஸோ equation 1, 2 பாருங்கள், இங்கே ப்ளஸ் ஐ இங்கே மைனஸ் ஐ இருக்குது இல்லையா. ஸோ நம்ம 1 2 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் ஐ இசட் சைன் என் தீட்டாவோ மைனஸ் ஐ சைன் என் தீட்டாவோ கேன்சல் ஆகிடும். இசட் காஸ் என் தீட்டா ப்ளஸ் இசட் ஆஃப் காஸ் என் தீட்டா. ஸோ அப்போ 1 + 2 இம்ப்ளைஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன கிடைக்குன்னா ட்வைஸ் இசட் ஆஃப் cos n theta equal to right hand side அதே போல நமக்கு என்ன ஆகும் பாருங்க, இந்த plus I into இந்த term minus I into இந்த term cancel ஆகிட்டு இது twice ன்னு வரப்போகுது. அப்போ twice z into z minus cos theta divided by z square minus 2z cos theta plus 1. ஸோ ரெண்டு பக்கமும் 2 ப்ராடக்டில் இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ z of cos n theta equal to z into z minus cos theta divided by z square minus 2z cos theta plus 1. ஸோ 1 into 2 ஆட் பண்ணும்போது நமக்கு இது கிடச்சிருக்கு. அதே போல் 1 into 2 நம்ம செப்பரேட் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்கள், z cos n theta கேன்சல் ஆகிட்டு இங்கே வரும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2i into z of sin n theta வரும். இதே போல் இங்கேயும் 2i இன்ட்டுன்னு வரும். அப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு 2i கேன்சல் ஆகிடும். ஸோ 1 minus 2 implies 2i into z of sin n theta equal to 2i into z into sin theta divided by z square minus 2z cos theta plus 1. ஸோ ரெண்டு பக்கம் 2ஐ கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இது கிடைக்கிற ஆன்சர் தான் z of sin n theta. ஸோ இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா z of cos n theta equal, இது ஒரு ரிசல்ட்டாகவே இதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கணும். பேசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு 8 கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, லீனியர் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்புறம் இது ஒரு ரிசல்ட்டாக இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ z cos n theta என்ன ரிசல்ட்டு, z into z minus cos theta divided by z square minus 2z cos theta plus 1. அதே போல் z of sin n theta equal to z sin theta divided by denominator எடுத்துக்கும் சேம் தான், z square minus 2z cos theta plus 1. இதை நான் என்ன பண்ணுறது, பேசிக் ரிசல்ட் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த ரிசல்ட்டோடு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ரிசல்ட்டையும் நான் ஆட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நம்ம இந்த ரிசல்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்புறமாவே இந்த ரிசல்ட் மாதிரி நான் எழுதிக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன வருது, z of cos n theta equal to z into z minus cos theta divided by z square minus 2z cos theta plus 1. அதே போல் z of sin n theta equal to, அப்போ z டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சைனோ காசோ வந்தால் உள்ள தீட்டா இருக்கிற மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் இருக்குது. ஆனால் நமக்கு டி இருக்குது, டி என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். அது என்ன நான் சொல்கிறேன், இங்கே z into sin theta divided by z square minus 2z cos theta plus 1. ஓகே, இந்த பேசிக் ரிசல்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா, தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நமக்கு தேவையானது ஏடிக்கான ரிசல்ட் இல்லையா. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சைன் ஏடி காஸ் ஏடி, அதுக்கு தான் இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. சென்ஸ் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்ன, f of t equal to f of nt இல்லையா, அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ இப்போ நம்ம கேட்டிருக்கிறது z of sin at கேட்குறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், டீக்கு பதிலாக என்டி நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது டீக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், n into capital T, டி வந்து பீரியடு. ஸோ அப்போ z of sin ant, ஓகேவா. இப்போ இது பாருங்கள், z of sin n into at சொல்லலாமா, அப்போ அதை ரிமைனிங் நான் தீட்டான்னு எடுத்துக்கலாமா. அப்போ வேர் theta equal to 80. இப்போ தானே z of sin 80க்கு நம்ம ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். z டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் sin 80க்கு என்ன ரிசல்ட் சொல்லுங்கள், z into sin theta divided by z square minus 2z cos theta
ப்ளஸ் 1. அப்போ தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஏடியை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு sin AT by. ஸோ அதே போல் இங்கேயும் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஏடி ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இசட் ஸ்கொயர் மைனஸ் 2z cos AT plus 1. ஸோ அப்போ இதுதான் இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் sin ATக்கான ரிசல்ட். ஓகே, ஸோ இதே போல் நம்ம cos ATக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இசட் ஆஃப் cos AT ஈக்குவல் டு இதே போல் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது ஏன்னா நம்ம இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் காஸ் வந்தால் உள்ள தீட்டா என் தீட்டாக்கு தான் ரிசல்ட் இருக்குது. அப்போ ஸ்மால் டீக்கு பதிலாக என் இன்ட்டு கேபிட்டல் டி ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காஸ் ஆஃப் ஏ இன்ட்டு என்டி. ஓகே, இப்போ இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காஸ் ஆஃப் என் இன்ட்டு ஏடிக்கு பதிலாக நம்ம தீட்டா நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ வேர் தீட்டா ஈக்குவல் டு என்டி. ஸோ தீட்டாவை நாம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக தீட்டாக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இசட் ஆஃப் காஸ் என் தீட்டா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா? என்ன ரிசல்ட் கண்டுபிடிச்சோம்? இசட் இன்ட்டு இசட் மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை இசட் ஸ்கொயர் மைனஸ் 2z காஸ் தீட்டா ப்ளஸ் 1. ஸோ தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? என் கேபிட்டல் டி ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் cos nt by z square minus 2z cos nt plus 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ இந்த ரிசல்ட்டுமே இனிமேல் நம்ம அந்த ரிசல்ட்டில் நம்ம ஒன்று ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இந்த கொஷனுக்கான ஆன்சர் இதோட முடிஞ்சது. நம்ம பேசிக்காக ரிசல்ட் எழுதிருக்கு இல்லையா? அதில் நம்ம 7, 8 இதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ இசட் ஆஃப் cos AT அப்படின்னு வருதுன்னா நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்டி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது காஸ் என் தீட்டாக்கான ஆன்சர். அப்போ காஸ் ஏட்டின்னு வரும்போது நமக்கு இங்கே என்ன ரிசல்ட் வருது? இசட் இன்ட்டு ஏன்னா தீட்டா ஈக்குவல் டு என்டி தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? அதே தான் இங்கேயும் இந்த காஸ் என் தீட்டா இந்த தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? என்டின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இசட் ஆஃப் காஸ் ஏடிக்கான ரிசல்ட் இசட் இன்ட்டு z minus cos n capital T போடணும் divided by z square minus 2z cos nt plus 1. ஸோ அதே போல் 8th result z of sin AT equal to z into sin வரணும் இல்லையா இங்கே நமக்கு? ஓகே, z into sin AT by z square minus 2z cos nt தீட்டாக்கு பதிலாக ஆக்சுவலாக நம்ம ஏடி தான் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே எல்லாம் ஸ்மால் ஏப்பா, மாற்றிக்கோங்க. ஏடி ப்ளஸ் 1. அப்போ இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இங்கேயும் நான் தப்பு பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக முடிக்கும் போது. ஓகே, இங்கே வரும்போது நமக்கு என்ன வரும்? ஏடின்னு வரணும். இங்கே ஏடின்னு வரணும். கரெக்ட் பண்ணிக்கோங்க. தீட்டா ஈக்குவல் டு ஏடி தான். இங்கே ஏடி தான். முன்னாடி கரெக்டாக போட்டிருக்கேன். சைன் எனக்கு கரெக்டாக போட்டிருக்கேன். தீட்டாக்கு பதிலாக ஏடி ரீப்ளேஸ் பண்ணுறது. அப்போ இங்கே வரும்போது தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? ஏடி தான் ரீப்ளேஸ் பண்ணுறோம். மறந்து போய் என்டின்னு போட்டுறாதீங்க. ஓகே, அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.